சொல்லாம போக மாட்டாமா? நான் விசாரிச்சதுலயே இவன் தான் டெரரான ரவுடி கணேஷ். வேதாளம் கணேஷ். ப்ராப்ளம் சால்வ்டு. நீ அவர் உயிரை காப்பாத்திருக்க, அது சொல்லி உங்ககிட்ட காப்பாத்துவோம். இல்லடி, அது நான் செஞ்ச உதவியை சொல்லி காட்ட வேண்டாம். காசு கொடுத்தே கூப்பிடுவோம் அப்படிங்கிற? சரி, நான் பேசுறேன் சார். சொல்லு பாப்பா. எங்களுக்கு எங்க எதிரியை விட உங்களை மாதிரி ஒரு பேடான டெரரான மோசமான மனசாட்சியே இல்லாத கேவலமான மட்டமான ரவுடி தேவை. அதனால தான் உன்கிட்ட வந்து கொஞ்சம் ஹெல்ப். மனசாட்சி இல்லாத ரவுடியா? இல்ல சார், ரவுடி சார் தேவைப்படுது. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ பேசாத, நீ பேசுமா. சார் ஆக்சுவலி என்ன நடந்துச்சுன்னா, சின்ன டவுட். நீங்க நிஜமாவே டெரரான ரவுடியா? வெள்ளையா சகப்பா இருக்கீங்க. நானும் அப்ப சொல்லுந்து பாக்குறேன். இவன் இஸ்குங்கறான், அவன் உஸ்குங்கறான், அவன் எட்டி பாக்குறான். இவன் என்னடா சாமான் எடுக்கறான். ஏய் கொய்யால ஒன்னு டீய குடிங்க, இல்ல என்ன அடிங்க. உங்க பிலிமை ஏன் தியேட்டர்ல ஓட்டாதீங்க. வெயிட்டிங்லயே வெறியாவது. வரலாம் 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 வா. பாப்பா, என்ன சகப்புன்னு சொன்ன? காசு எவ்வளோன்னு கேட்டோம் சார். டேய் குழந்தை, வேணும் வர. எங்களுக்கு பசிக்கல சார், சாப்பாடுலாம் வேணாம். தமாசு தமாசு. பாப்பா, இது புட்டு மெனு இல்ல, பிளட் மெனு. சொல்றேன் கேட்டுக்க. பாடி பாட் 5000, பாடி சே 10000, ஹவுஸ் ஸ்டீல் 5000, டோட்டல் டோக் 20000, ஆல் அபிட் 25000, பீஸ் அபிட் 30000, குரூப் அபிட் 50000, டீம் டர் 25000, குரூப் டர் 35000, பீஸ் மட்ட 50000, குரூப் மட்ட 75000. உங்களுக்கு என்ன? ஹவுஸ் டீலிங் சார். எவ்வளவு? 15000. 15000மா? என்கிட்ட 10000 தான் சார். தொக்காவாதீங்க. லேடிஸ்னா நம்ம கிட்ட ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட். அது எப்படி கேஷ் டிஸ்கவுண்ட் பண்ணுவீங்க? சீன பெருஞ்சூரை விட பெருசா இருக்க. டேய் வாங்கடா. ஐயோ டேய் ஏன்டா இப்படி தடுமாறுற? தடுமாறாம டைமிங்ல குதிக்கிறானா சூப்பர் சூப்பரா அசிஸ்டன்ட்டா. மூஞ்ச முற மாட்டிக்க போறோம். ஏண்டா மூஞ்சி மேல துணி கட்டு போறதுக்கு நம்ம என்ன ஆபரேஷன் தியேட்டர் உள்ளடா போறோம்? இப்போ என்ன நம்ம யாரும் தெரியாமலே கெட்டப்ப மாத்தணும் அவ்வளவுதானே? என்னடா இது? டேய் நீ பழைய படம்லாம் பார்த்தது இல்லையா? இப்படிதான் ஒரு மச்சத்தை விட்டுட்டு கெட்டப்ப சேஞ்ச் பண்ணிட்டேன்னு சொல்லுவாங்க. வாங்கடா. டேய் நீ ரேஷன்ல இலவச வேஷ்டி வாங்குற மாதிரி இடிச்சின்னு வரானுங்க பாரு. மெதுவா வாங்கடா. ஒதுங்க ஒதுங்க. சத்தம் போடாதீங்கடா. டேய் கோணி போயிடுறா. டேய் சேனி கோணி குறா. என்ன போடு. சக்சஸ். இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல. மூடுறா. ஜெய் பஜ்ஜ கபாலி. 3 முடிச்சு போடு. வா. டேய் டேய் ஓடாத. புடி புடி. ஓடாத சொல்றல. நீ புரியலையா? இருக்கு பாரு. நீ சொல்லவே இல்ல. டேய் டைகர், ஏன்டா ஓடுற? என்னடா என்னங்க? ஏய் எங்க போற? என்ன இருக்காங்க? பாத்துட்டாங்க பாத்துட்டாங்க. பஸ் ஆட்டோ. வாட்ச்மேன் கேட் மூடு. கை குண்டா ஒரு கேட் வரல. அக்கா இல்ல வச்சுக்கோ சொக்கா. எங்க கிட்டே வா. ஓடுறா ஓடுடா. பாரு. ஐயோ பாக்கெட் எக்ஸல் மாதிரி இருக்கா, பல்சர் மாதிரி பறந்து பறந்து வரால. பல்சர் மாறிட்டாடா. சக்தி வந்துரு. என்னடா அவன் கபடி விளையாடிட்டு இருக்கான்? என்னடா
வா சீக்கிரம் வா. இந்த பக்கம் எப்படி சீக்கிரம் ஓடி வாடா, ஒரு ஊரே வருதா. தேங்க்யூ குரங்கு. Baby, surprise! Surprise. Oh God, baby. Oh, baby. எதிர்பார்க்கலல்ல? Hi, Ake. Hi. Hi, Maya. Hi. Hey, Mango. Nice to see you all. நீ எப்படி இங்க? Okay, wait. சென்னையில QTV இன்டர்வியூ நடந்துச்சுல, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல என் டேலண்ட்டை பார்த்து எல்லாம் மிரண்டுட்டாங்க. இமீடியட் ஆர்டர். இப்போ நான் QTV ரிப்போர்ட்டர். உன் வேலை போஸ்டிங் வித் யூ. வாட்? உன்னை நிஜமாவே செலக்ட் பண்ணாங்களா? ஏன் கூடாதா? ஐயோ நோ 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 ஐம் சாரி. அப்படி இல்லை பேபி. பின்ன இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்லலை? சஸ்பென்ஸாக வச்சுக்க சொன்னார். வச்சுக்க சொன்னாரா? மும்பை வருதும் என்கிட்ட சொல்ல. சொல்லக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு. சொன்னார்னு யார் சொன்னா? இவனா? உனக்கு டோட்டல் சர்ப்ரைஸாக இருக்கணும்னு ஏகே தான் சொன்னார். அண்ட் யூ நோ வாட், என் இன்டர்வியூவில் மாயா தான் கோஆர்டினேட்டர். இப்போ புரியுது உனக்கு ஏன் QTVல உடனே வேலை கிடைச்சதுன்னு. எல்லாம் பிளான் பண்ணி. உங்க வேலை எப்படி போச்சு ஏகே? அர்ஜுன் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணா? பின்றான். நான் எதிர்பார்க்கறத இவன் சரியா முடிச்சு கொடுத்துட்டா இவனை என் பார்ட்னர் ஆக்கலாம்னு நினைக்கிறேன். பார்ட்னர்ஸ்? அதுக்கப்புறம் இவன் எங்கேயோ போயிடுவான். எங்க போறான்? ஜெயிலுக்கு தான் போகணும். கனவு மாதிரி இருக்கு. பேபி வா வெளியே வா ஒரு நிமிஷம் வா. லிசன் டு மீ. நீ என்ன முட்டாள்தனம் பண்ணிருக்கன்னு தெரியுமா? அவளை திட்டாத. நான் தான் உன்கிட்ட எதுவும் சொல்ல வேணாம்னு சொன்னேன். ஏய் மாயா. யா ஓகே பேபி, எனக்கு டைம் ஆயிடுச்சு. முதல் நாளே லேட்டா போனா நல்லா இருக்காது. ஃபர்ஸ்ட் டைம் ஐம் ரிப்போர்ட்டிங். நோ ஹக்கி டைம். அனிதா, நான் சொல்றது. ஓகே பை பேபி, I'll see you soon. பை மாயா. பை guys, see ya. Bye, Anita. கேள் பேபி. ஏட்டா கணக்குல 2000 வர வச்சுக்க. அண்ணே அப்படியே அந்த லிஸ்ட்ல இருக்க சாமான் வீட்டுக்கு அனுப்பிச்சிடுங்க. சரிங்க தம்பி. தம்பி அம்மா அர்ஜென்ட்டா கோணி போய் கேட்டாங்க, கையோட கொண்டு போயிருங்க. எல்லாம் முருகா அந்த கோணி போய் எடுத்து வண்டியில கட்டி விடல. ஸ்டாப்பா எங்க இருக்கு பண்ணோம்? காசு கொடுத்து இறங்கி. கோணி தேடு. ஐயோ எனக்கு பிடிக்கலவே. சீக்கிரம் வண்டி எடுங்க. போங்க. அதோ அந்த ரெட் கலர் டி-ஷர்ட். அவனா? இப்ப பிடிச்சிருக்கேன். அண்ணே கொஞ்சம் சீக்கிரமா போங்க அண்ணே. பாரு. போங்க பிடிங்க. அவன் எங்க பிடிக்க? அவன் ஓட்டுல சேர பார்த்தா ரேஸ்ல ஜெயிச்சல் மாதிரி இருக்கான். கொஞ்சம் வேகமா போறீங்களா? இன்னும் ஸ்பீடா போனா என் பொண்டை எப்படி தெரியல நிக்கும். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். எங்க நான் மேல போறவா? போடா. எது போடாவா? பின்ன போட சொட்ட தலையா? இதுக்கு போடாவே பரவாயில்ல. அண்ணன்னு ஆரம்பிச்சா இது என்னென்ன சொல்ல போறியோ? அவனை பிடிக்கல, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. 2 ரூபா கோணிக்கு யாராவது ஆட்டோல விரட்டுவாங்களா? எங்க போவ? பள்ள துணி போட்டுக்கலாம். ஐயோ பரவாயில்ல போ. எங்க பழத்து முழுது சாவா? இப்போ வாடகை விடுமா? இன்னைக்கு யாரு மோதிரம் முடிச்சனு தெரியல. எங்க? கொண்டா. போடா ப்ளே கிரவுண்ட். எங்க போனா? இதுவா குடு. சரி பிடிக்கிறோம். பட்ட பகலே திருட போறியா? அம்மா கோணிப்பாய். ஹலோ போலீஸ் ஸ்டேஷன். ஹெட் கான்ஸ்டபிள் ராஜராஜன் இருக்காரா? வினோத் இந்த வண்டி சாவி. வண்டியை காம்பவுண்டுக்கு பின்னாடி நிப்பாட்டி இருக்கேன். கொண்டு வந்து உள்ள நிப்பாட்டி. நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். சார் அந்த கோணி திருட இந்த ஏரியால தான் சார் திருடிட்டு இருக்கான். வாங்க. இந்த ஏரியால? ஆமா சார். நீ நல்லா பாத்தியா? பாத்தேன் சார், போங்க பிடிக்கலாம். அவன் இப்படிதான் சார் வந்தான். ஒரு கோணி எடுத்து பைக்ல வந்து அந்த செவரேறி குதிச்சா. ஐயோ பாத்தீங்களா சார் பைக்க காணோம். திருட்டு பசங்க 4 பேர் பைக்கோட மெயின் கேட்ல வந்து நிப்பானுங்க. என்ன சார் அப்படியே நின்னுட்டீங்க? ஏறி வாங்க.
இது ஏன் வீடுமா? ஆஹா பாத்தீங்களா சார், போலீஸ் வீட்லயே திருடுறான்னா அவன் எவ்வளவு பெரிய திருடனா இருப்பான். இன்னைக்கு அவனை கையும் களமா பிடிச்சாதான் நான் யாருன்னு காட்டுறேன். வாங்க சார், சீக்கிரம் சீக்கிரம். யார் மணி? யாருங்க இந்த பொண்ணு? நம்ம வீட்டுக்குள்ள திருடன் வந்துட்டானா? திருடனா? அம்மாடி யாத்தாடி. யார் இந்த பொண்ணு? நம்ம வீட்டுக்குள்ள நுழைஞ்சு என்ன இடிக்குது? போனா இவன் ஒய்ஃப் தவிர எல்லாரும் என்ன டச் பண்றாங்க. நம்ம வீட்ல திருடன் போத்துட்டானா? திருடன் இல்லாத திருடி. போலீஸ் வீட்டுக்குள்ளேயே திருடனா? சட்டம் ஒழுங்கு ரொம்ப கெட்டு போச்சுடா சாமி. யார் நீங்க? ஹலோ, யார் நீங்க? கேட்டீங்கல, யார் நீங்க? என்ன வேணும்? ஹலோ அம்மா, யார் அவ? திருடி. ஐயோ, திருடன் போத்துட்டானா? திருடனா? காதல் சந்தியா ஹைட் இருக்கேன்றதுக்காக அதே மாதிரி ஒரு மெக்கானிக்கை பிக்கப் பண்ணி வீட்டுக்குள்ள ஓடி வர வைக்கிறியா? நாங்கெல்லாம் அவனை திருடன் நினைக்கணுமா? உண்மையை சொல்லு, நெஞ்சாங்குட்டுக்குள்ள யாரை வச்சிருக்கிற? அந்த ஒரு வேளை தான் இந்த வீட்டுல நான் இன்னும் பண்ணல. எங்க அந்த திருடன்? ஃபேமிலி மென்டல் ஆயிடுச்சு. எவன்டா கண்ட இடத்துல காவா தோண்டி வச்சது? பெருசுங்க தடிக்கு வந்தா ஃபைல் க்ளோஸ் ஆயிடாது. ஏதோ எனக்கு ஜிம்னாஸ்டிக் தெரியாது, ஜம்ப் பண்ணி வந்துட்டேன். ஐயோ அம்மா, பல்சர் சக்தி தேடி இங்கே வந்துட்டாளா? இவ கையில மாட்டோம், இன்னைக்கு கைமாதான். ஐயோ, சொந்த வீட்டையே சுத்தி காட்டுறாளே. மாமா நீயா? இங்க குத்திட்டே மாமா. அங்க குத்துனா கேஸ் கிடையாதுடா. திருடன் வீட்டுக்குள்ள தான் இருக்கான். உள்ள இருக்கானா? அப்ப என்னதான் துரத்துறாளா? ஐயோ ஐயோ. இந்த பக்கம் போயிருப்பா. ஃபாலோ மீ. என்னடி இது? வீட்டை சுத்தி பார்த்துட்டு இவ தான் திருட போறாளோ? இப்ப நான் என்ன பெருசா தப்பு பண்ணிட்டேன்? ஒரு கொள்ள கூட்ட தலைவனை துரத்துறா மாதிரியே துரத்துறாளே. யாராவது வாயில ஆறு வச்சுட்டு வர்றது? நீ கத்தறா, ஓடிட போறா. அவ துரத்துறா ஓகே, வயசான காலத்துல இதுங்க ஏன் துரத்துதுங்க? முடியலடா சாமி. வீட்டுக்குள்ள போய் பார்க்கலாமா? சரி, இது என் பொண்டாட்டி சேலை. டேய் டேய் டேய், திருட எங்க இல்ல, நீ அங்க போய் தேடு போ. பாட்டி நீங்களும் போங்க. ஐயோ நீ ஐயோ, திருட இந்த வழியா எஸ்கேப் பண்ணா இங்க ஒரு ஆம்பளை நிக்க வேண்டாம். வாசம் தான், நானும் இங்கே இருக்கேன். ஐயே, நெருப்புக்கு எதுக்கு தீப்பெட்டி? போ போ போ, உள்ள போ உள்ள போ. ஜாக்கிரதை ஜாக்கிரதை. டேய் வினோதே, கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த இப்படி உட்காரலாமா? ஏப்பா இப்படிதான். ஐயோ, இதை விட இது கொஞ்சம் வசதியா இருக்கு. அம்மா அம்மா, ஐயோ ஐயோ ஐயோ, பாடிக்குள்ள ஒளிஞ்சிருக்கான். எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்க, வாங்க இங்க பாருங்க. தைரியம் இருந்தா எங்க ஓட்டு வாங்க, அடிங்க. சீக்கிரம் வாங்க. ஆட்டை ஏமாத்த பாக்குறேன். மாப்ள, உங்களுக்கு ரொம்ப தைரியம் மாப்ள. நிறுத்துக்க நிறுத்துக்க. தலையை தொங்க போட்டுட்டான். அநேகமா முடிஞ்சிருச்சுன்னு நான் நினைக்கிறேன். யாருன்னு பாத்துறலாம். ஓபன் பண்ணவா? ஓபன். இதுல கூட லேட். இது யாரு? இது யாரா? அப்ப நீ தேடி வந்த திருடன் இவன் கிடையாதா? இது அவன் இல்ல. நீ யாரா? ஏய், கெட்ட வார்த்தையெல்லாம் திட்டக்கூடாதாமா. இது சக்தி ஃப்ரெண்ட் பாலசுப்ரமணியா. பாலுவா? ஐயோ, நான் அப்பவே சொன்னனே கேட்டீங்களா? ஒரு அப்பாவிய போட்டு இந்த அடி அடிச்சிட்டீங்களே. அத்தை, நீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்க. நான் எஸ்கேப். பாலு, நீ என்ன பண்றீங்க? ஹோலி பண்டிகையா? என்ன சொல்றான்? வாயில என்னவோ வச்சிருக்கான். துப்பிட்டு சொல்லனா? புரியுற மாதிரி சொல்லுடா. பாவி, வீடு ஓடிச்சிட்டியா? கேட்டு போயில. திருடு திருடு, எல்லாரும் ஓடி வாங்க. யாரு? புடிச்சிட்டே புடிச்சிட்டே. விடு. யாரு? விடு விடு. இங்க இருக்க வாங்க. யாரு? யாருன்னு கேக்குறல்ல? கோடி தேடிட்டு பிடிச்சிட்டே. எல்லாரும் சீக்கிரம் வாங்க. எங்கடா என் புள்ளியாரு? எங்க என் புள்ளியாரு? அப்பா. ஐயோ, எங்க அவன்? யாருங்க? வாங்க வாங்க. இவன் தான் கோடி திருட. புடிங்க. யார புடிக்க? இது என் புள்ள. என்னடி முதல்ல? இவனை பார்த்தா திருட மாதிரியா இருக்கு. உன்னை பார்த்தா திருடி மாதிரி இருக்கு. அம்மா, யாருமா அவ? யாருக்கு தெரியும்? காலையில இருந்து திருடன் திருடன் வீட்டுக்குள்ள பூந்து ஒரே அட்டகாசம் பண்ணிட்டாடா. எம்மா, இன்னும் யாரம்மா திருடன் சொல்ல போற? முதல்ல இடத்த காலி பண்ணு.
ரவுடி சார். பிரசாதம் லட்டு நான் ஒண்ணு தரேன். சரி மாமி, நாளைக்கு இதே மாதிரி பெரிய பூஜை உண்டு. பச்சை கலர் படம் மாமி, வரும்போது உங்க பொண்ணையும் கூப்பிட்டு வந்துருங்க. யாரு வீட்டுக்குள்ள வந்து என்ன சீனை போடுறீங்க? ஆடு கொள்ளாம ஆடுறீங்க? சுட்டுருவேன். ஏய், பெட்ரோல் ஊத்தி கொளுத்திடுவேன். ஏய், பொண்ணே, தொடாத, தொடாதன்னு சொல்றேன்ல. தொடாத. ஏய், ஏய். ஏய், ஏய். TN 104287 குட்டியான மீன் வண்டியில போற என் துப்பாக்கி இன்னும் 10 நிமிஷத்துல என் கைக்கு வரல. நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. உங்களுக்கே தெரியலன்னா வேற யாருக்கு தெரிய போகுது? விட்டுருங்க. தமிழ் ரவுடி சார் கோவம்லாம் பாத்துக்குமா. 4287 குட்டியான மீன்பாடி வண்டி, மீன்பாடி வண்டி குட்டியான கிடைச்சிடுச்சு. ரவுடி சார் கிடைச்சிடுச்சு. நான் குட்டியான பின்னால போனேன்னா போனீங்க, அது சர்ன்னு போயிடுச்சு. கோவப்படாதீங்க ரவுடி சார், ஒரு துப்பாக்கி தானே போச்சு. நான் 2 புது துப்பாக்கி வாங்கிட்டு வந்திருக்கிறேன். வேதாளம், உங்கூட எத்தனை வருஷமா இருக்கேன். எனக்குன்னு சொந்தமா ஒரு துப்பாக்கி இருக்கா? 2 துப்பாக்கி வாங்கிட்டு வந்திருக்காரு. ஒன்னு உனக்கு, இன்னொன்னு எனக்கு. நீங்க பரவாயில்ல, அங்கே தங்கிருங்க. இந்தாங்க இந்தாங்க ரவி சார். தீபாவளி துப்பாக்கி. விடாம சுடணும்னா ரோல் கேப், விட்டு விட்டு சுடணும்னா பொட்டு கேப். உங்க இஷ்டம் ரவுடி சார். அப்பா கொஞ்சம் வெகுளி ரவுடி சார், அவரை மன்னிச்சிருங்க ரவுடி சார். தம்பி எந்திரிச்சு எவ்வளவு நேரம் ஆச்சு? வெறும் வயித்தோட இருப்பீங்க. பிரசாதம் எடுத்துக்கங்க. கோமதி சக்கரை பொங்கல் தானே? ஆமாங்க. சூடா இருக்கு ரவுடி சார், சாப்பிடுங்க. ரொம்ப முக்கியம். மாமே, வேதாள வீட்லயே 3 பேர் போட்டாங்க. நம்ப முடியலப்பா. அப்கோர்ஸ் மெடிக்கல் மிராக்கல். என்னாச்சுப்பா? டேய், அதுங்க கத்தியை கொண்டு வந்திருந்தா கத்தியாலேயே குத்திருப்பேன். உருட்டு கட்டையை கொண்டு வந்திருந்தா உருட்டு கட்டையாலேயே துரத்தி அடிச்சிருப்பேன். அதுங்க ஏதோ பண்ணுதுங்கடா, ஆனா ஏது பண்ணுதுங்கன்னு ஒரு மண்ணும் புரியல. அதுங்க பண்றதுக்கெல்லாம் கவுண்டர் அட்டாக் பண்றதுக்கு நம்ம கிட்ட வெப்பன்ஸ் இல்லை, ஆனா ஏதோ பண்ணுதுங்கடா. அவங்க பார்க்க சொல்ல எனக்கு என்னமோ ஆகுது. இது வரைக்கும் என் லைஃப்ல இப்படி ஒரு ஃபீலிங்ஸ் நான் ஃபேஸ் பண்ணதே இல்லடா. சம்திங் ராங். உடுவேதாளம், அந்த 3 பேரை தூக்கி டோட்டலா அப்டேட் பண்ணிடுறோம். உனக்கோசம் இது கூடவா பண்ண மாட்டான். துட்டு எவ்வளவு வேணும் சொல்லு. ஏப்பா துட்டா காத்து விட்டு புள்ளிங்களை அசிங்கப்படுத்துறியாப்பா? நானா நீ தூக்கி வளர்த்து அடிதடிக்கு ஆனா அவனை கத்து கொடுத்த குழந்தைங்க வேதாளம். நெத்து ரவியா சுத்தி நின்ன என் மூஞ்சி மேல பிளைட போட்டு பிளைட் ரவியாக்கி எனக்கு அட்ரஸ் கொடுத்தது நீ வேதாளம். போட்டுடலாம். சாதாரண சுதாவா இருந்த என்ன சொம்பால அடிச்சு சொம்பு சுதாவாக்குனது நீ வேதாளம். போட்டுடலாம். உனக்காக அந்த 3 பேரையும் முழுசா போட்டுடலாம். போட்டேன்னா ஓசெல்லாம் ஒன்றும் பண்ணத்தால, காசை கொடுக்குறா சுகரா செய்யுங்க. பட்ட ஓகே வேதாளம், ஒரு டீ ஒரு சம்சா சாட்னு வெயிட்டிங்ல இரு. நாங்க போய் அந்த 3 பேரை ஓட்டிட்டு வந்துடுறோம். அடுத்த சம்சா ஆர்டர் பண்ணாத, அவ்வளோ டைம் ஆகாது. வேதாளம், இந்த கடையில சமோசா ஃபுல்லா காலியாச்சு. பக்கத்து கடையில் போய் வாங்கிட்டு வரட்டுமா? போன பிள்ளைங்க எங்கன்னா தாரம் இருந்துச்சுங்களா? போய் பார்ப்போம். பிளேட் ரவி என்ன மைக்க இன்னும் கொஞ்சம் மேல தூக்குங்க. உப்பு மகேஷ் அண்ணா, கொஞ்ச நேரம் குவிச்சுக்கோங்க. தங்கச்சி என்ன பார்த்தா பாடுகிற மாரி இல்ல? கர்நாடிக் சிங்கர். தேங்க்ஸ்மா. பாடுகிறேன். ஐயோ சோடா சம்பத்தனா, அது கடப்பாறை இல்ல கிட்டாரு. ஸ்டைலா போஸ் கொடுங்க. வேற இன்னும் வேற செம்ம ராக்கிங்கா இருக்குண்ணா. ரொம்ப புகழாதம்மா, வெக்கமாகுது. இன்னும் கொஞ்சம் பொரியல் வைக்கவா? வயிறு நிறைய சாப்பிடுங்கப்பா. என்ன பார்த்தா ஆத்தா கூட இந்த மாதிரி சோறு போட்டதுல வேதாளம். வைக்கவா தம்பி? எல்லாம் காலியா சோறு மேல சோறு போட்டுட்டே ஏக்கணுங்களா? வயிறு நிறைஞ்சிச்சா? குழம்பு உரப்புல வருத்தத்துக்கு அந்த வெள்ளச்சட்டக்காரு விசிறி உருவாரு வேதாளம். போட்டிருக்காங்க, முழுசா போட்டிருக்காங்க. சாம்பாரில் முருங்காயை முழுசா போட்டிருக்காங்க வேதாளம். போய் சாப்பிடு. சொதப்பிட்டேடா சொம்பு. இதுல மலர் அழகா இல்ல என் முகம் அழகா? பொறாமப்படாம பார்த்து சொல்லு.
கோமதிமா சோடா சம்பத்து மா இனிமே உங்களுக்கு ஒரு பொண்ணு 20 பசங்க அப்பா ரவுடி சார் வந்திருக்காருப்பா. வாங்க ரவுடி சார். பாப்பா நாம எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடலாம். ஒரே குடும்பமா? குழந்தை என்ன வேதலாம் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடலாமா? ஒரே குடும்பம்டா, ஒண்ணாண்டா, ஒரே குடும்பம் வேண்டா. இதுங்களை நம்மளால விரட்ட முடியாதா? அவங்கள வச்சே விரட்டணும். ஏ அசோக், லைட்டா டென்ஷனா இருக்கடா. இப்படி சமாளிக்க போறோம்னு தெரியல. இப்படியே ஓடி. சஞ்சய், நீ ஒரு போலீஸ்காரன், பெரிய பெரிய கிரிமினல்ஸை டீல் பண்ணிட்டு ஆஃப்டர் ஆல் பொண்டாட்டி பர்த்டேவை மறந்ததுக்கு இப்படி பயப்படுற? ரிலாக்ஸ், பி அ மேன். டேய் கடுப்பேத்தாத. இப்போ வெடிக்க போற பாம்பை எப்படி டிஃப்யூஸ் பண்றதுன்னு சொல்லு. பொக்கையை கொடுத்து அப்படியே காலில் விழுந்து சரண்டர் ஆயிடு. வேற வழியே இல்லை கண்ணா. முதல்ல நீ வெளிய போ. உன் பொக்கேவும் வேணா ஒண்ணு வேணாம். சொல்றது கேளு நந்தினி. நந்தினி நோ. வெக்கத்தை விட்டு ஏன் பர்த்டேன்னு சொல்றதுக்கு நானா ஃபோன் பண்ணேன். அந்த ஃபோன் கால்ஸ் கட் பண்ணிட்டேன். இல்லம்மா, I want a medal baby. இதோ பாரு. See? நான் ஹாப்பி பர்த்டே நந்தினி. ஹாய். ஆனா அசோக் நேத்து நைட் கரெக்ட்டா 12 மணிக்கு ஃபோன் பண்ணி விஷ் பண்ணா. He is so sweet. And you're just impossible. டேய் நீ எப்படா விஷ் பண்ண? நேற்று ஒரு ரவுண்ட் எக்ஸ்ட்ரா போட்டு குப்புறப்படுத்து தூங்கிட்டு இருந்தியே, அப்போ வந்த முட்டாங். நந்தினி 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 சாரி I just நந்தினி. hate you Sanjay. நமக்குள்ள எல்லாம் முடிஞ்சு போச்சு. Please, Let's ma. divorce. என் குழந்தையை நானே பாத்துக்கிறேன். என்னம்மா ஆஃப்டர் ஆல் ஒரு பர்த்டே மறந்ததுக்கு டிவோர்ஸ்னு பெரிய வார்த்தைலாம் பேசுறியே. அங்கிள் ஆண்டி நீங்களாவது எடுத்து சொல்லுங்க. எனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா, நீயே சமாளிச்சுக்கோ. சஞ்சய், சூப்பர் ஆஃபர், மிஸ் பண்ணிடாத. என்ன? ஏய் சும்மாடா அசோக். நந்தினி சரியான போர்டா மச்சான் அப்பப்போ சொல்லுவியே. Did you say that? Please. இப்போ அவளே டிவோர்ஸ் பண்ணிடலான்னு சொல்றா. ஓகேன்னு சொல்லிடு. சஞ்சய் பாவம் வெறுப்பேத்தாத. என்ன அண்ணனுக்கு தங்கச்சி சப்போர்ட்டா? பொண்டாட்டி பர்த்டேவை மறந்து போனதுக்கு கொஞ்ச நேரம் அனுபவிக்கிட்டோம், கதறட்டும் உன் பிலவுட் பிரதர். ஐயோ சாமி. நந்தினி நந்தினி நான் சொல்றது கேளு. அசோக் சொல்றதை நம்பாத. நான் உன் பர்த்டே மறந்துருக்க கூடாது. ஐ எம் சாரி. சரி ஏன் பர்த்டே விடு, நம்ம கல்யாண நாள் எப்போ? நான் எப்படா மறப்பேன்? இப்போதானே முடிஞ்சது. அதை தாண்டா எப்போன்னு கேட்குறா. டேட்டு சொல்லு. மாயா, மை வெட்டிங் அனிவர்சரி மாயா இப்போதானே முடிஞ்சது. ஜூன் 4th. அதை நான் எப்படி மறப்பேன்? நீ எல்லாம் திருந்தவே மாட்டேன். நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆனது ஜூன் 5th. ஜூன் 4th ரிசப்ஷன் நடந்துச்சுல, அன்னையிலேருந்து நீ என் பொண்டாட்டி. அதை மீன் பண்ணி தான் சொன்னேன்.